ப்ரைஸ் த லார்ட். வெல்கம்ஸ் டு ஏஜிஸ் சேனல். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாங்க, ஒரு குவிக் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்காக தேடிட்டுருக்கீங்களா? ஒரு டம்மி ஃபுல் ஆகிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வேணுமா? பேச்சுலர்ஸாக நீங்கள், உங்களுக்கு தாங்க இந்த ரெசிபி. டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுற உங்களுக்கு ஈஸியான ஒரு ரெசிபின்னா அது இதுதாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. சாப் பண்ண இவனை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு சில்லியும் அது கூடவே குடமிளகாவையும் வெட்ட ஆரம்பிச்சிடுவோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸஸில் வெட்டிக்கோங்க. ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு பொடிசாக வெட்டினா தான் நல்லாயிருக்கும். இல்லை சம் கேசஸில் பிஸா மாதிரி உங்களுக்கு தோணணும், உங்கள் பிள்ளைங்களை ஏமாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீட்டாகவும் வெட்டிக்கலாங்க. மஷ்ரூம் எடுத்து நல்லா ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. இவங்க எல்லாரையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். மீன் வாயில் நம்ம என்ன பண்ணலான்னா, மெயினான ஒரு இன்க்ரீடியன்ஸுங்க. ஆமாங்க, எங்கள் வீட்டு கோழியிலேருந்து 3 முட்டையை நான் எடுத்துட்டேன். 3 முட்டையை நல்லா உடச்சி அது எடுத்து வச்சுருக்க பவுலில் போடுங்க. கூடவே கொஞ்சம் சால்ட்டு, ஜீரகப்பொடி, பெப்பர் பொடி, கரம் மசாலா டேஸ்ட்டுக்கு ஏற்ப உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டம், கை வலிக்கும், ஆனால் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நுர கட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. நான் ஃபஸ்ட்டு இதில் ட்ரை பண்ணேன், பட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் எக் பீட்டர்னு இருக்கும்லங்க, அதை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இவன் கொஞ்சம் ஈஸியாக வேலை செய்வான். இவனை வேலை யூஸ் பண்ணும்போது நான் நுர ஈஸியாக வரும். அதுக்காக நல்லா பீட் பண்ணிட்டேங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ளஃபியாக கிடைக்கும். ஒரு ஓரம் வச்சுருவோங்க. பேன் எடுத்து அடுப்பில் வச்சு பற்ற வச்சுருங்க. பேன் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஹீட் ஆகின பிறகு 50 grams ஆஃப் பட்டர் அதில் ஆட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகிடுச்சுங்க. ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணி அது கூடவே வெங்காயத்தை ஆட் பண்ணி சில்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. ப்ரௌனிஷாக ஆன பிறகு அடுத்த வெஜிடபிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே பெருங்காயத்தூளில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டும் தேவைக்கேற்ப இது கூடவே நம்ம ஆட் பண்ணணும். மூடியை போட்டு மூடிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 5 minutes குக் ஆகட்டும். இந்த மாதிரி வதங்கியிருக்கும். அகைன் சாட்டே பண்ணிவிட்டு தீயாமல் இருக்கிறதுக்கு சாட்டே பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை ஊற்றுங்க. நல்லா ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்க முட்டையில் சீஸை நல்லா கிரேட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சீஸியாக இருக்குங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சீஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதில் ஒரு பீஸை சாப்பிட்டாலே போதுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொலஸ்ட்ரால் இருக்கவங்க கொஞ்சமே கம்மி பண்ணிக்கணும்.
ஒரு ஸ்லைசஸ் மட்டும் எடுத்தால் போதுங்க. இப்போ மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 2 to 5 minutes ரெஸ்ட் பண்ணிப்போம். இதில் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க. நான் இது கூட கொஞ்சம் ஆரிகானோவும் ஆட் பண்ணியிருக்கேங்க. மூடி எடுத்து திறந்து பாருங்கள். அவன் வெந்துட்டான். அவனை அப்படியே நல்லா சைடெல்லாம் எடுத்து பாருங்கள். சர்க்கிள் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு இவனை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாங்க. மாற்றிட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நான் பண்ணியிருக்க இந்த ரெசிபி 4 மெம்பர்ஸ்க்கு டம்மி நல்லா ஃபுல்லாக்குங்க. பெரியவங்களுக்கு சொல்கிறேன், அடல்ட்க்கு ஒரு ஸ்லைஸ் மட்டுமே அவ்வளோ டம்மியை ஃபில் பண்ணும். நீங்கள் 4 சைஸாக கட் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள். டம்மி ஃபுல் ஆகிடும். குயிக்காக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு போகணுன்னு நினைக்கிறவங்க, டைம் இல்லை 10 நிமிஷத்தில் சமைக்கணுன்றவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஈஸியான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸை நான் போட்டு உங்களுக்கு ரெசிபிஸை தரேன். நிஜமாவேங்க அப்படி ஒரு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. சீஸியாக இருந்ததுங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் மட்டும் சாப்பிட்டு ட்ரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.